வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. வீடியோவை பார்த்து முடித்ததன் பிற்பாடு நீங்கள் நிச்சயமாக அதில் இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். தற்போது முதலாவது விடயம், மிக முக்கியமான விடயம் பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய பொருளாதாரத்திலே கடந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் ஒரு பெரும் அடி ஒன்று விழுந்திருக்கின்றது. மொத்தமாக 84,000 வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக நாட்டினுடைய வேலையின்மை விகிதம் 6.7% அதிகரித்துள்ளது என்று ஸ்டாட்டிஸ்டிக் கனடா கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. இது பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட மிக மோசமான மாதாந்திர சரிவாகும். குறைந்தது 10,000 புதிய வேலைகள் உருவாகும் என்று கணித்திருந்த சந்தை நிபுணர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக முழு நேர வேலை வாய்ப்புகளில் ஏற்பட்ட 1,08,000 வீழ்ச்சி தான் இந்த வேலையின்மை அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. தனியார் துறையில் பணியாற்றுபவர்களின் எண்ணிக்கை 73,000 குறைந்திருக்கின்றது. சில்லறை மற்றும் மொத்த வர்த்தக துறை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு 18,000 பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். இந்த துறை கடந்த அக்டோபர் முதல் மொத்தமாக 52,000 வேலைகளை இழந்திருக்கின்றது. உற்பத்தி மற்றும் கட்டுமான துறைகளை பார்த்தமாக இருந்தால் இதில் மொத்தமாக 21,000 வேலைகள் பறிபோகிருக்கின்றது. குறிப்பாக 15 தொடக்கம் 24 வயதுக்குட்பட்ட இளையவர்களினுடைய வேலையின்மை சதவிகிதம் 14.1% அதிகரித்திருக்கின்றது. சிஐபிசியினுடைய மூத்த பொருளாதார நிபுணரான கேத்ரின் ஜட்ஜ் கூறுகையிலே இதனை அனைத்து அளவுகோல்களிலும் மிக மோசமான ஒரு அறிக்கை என்று சொல்லி விமர்சித்திருக்கின்றார். பேங்க் ஆஃப் கனடா தன்னுடைய வட்டி விகிதத்தை உயர்த்தக்கூடாது என்று சொல்லி பிஎம்ஓவினுடைய தலைமை பொருளாதார நிபுணர் டக்ளஸ் போர்ட்டரும் வலியுறுத்தி இருக்கின்றார். இதனிடையே நோர்வேயிலே பேட்டியளித்த பிரதமர் மாக்கர்னே கடந்த 6 மாதங்களில் கனடாவில் புதிதாக 80,000 வேலைகள் உருவாகியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறாராம். இதேவேளை நம்மை விட 11 மடங்கு பெரிய பொருளாதாரமான அமெரிக்கா 6,000 வேலைகளை மட்டுமே உருவாக்கியுள்ளது என்று சொல்லி தன்னுடைய அரசை தற்காத்து பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகளே கனடிய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதேவேளை கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவ்ரே மார்கர்னியின் ஓராண்டு ஆட்சியில் கனடா மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதை கண்டு வருந்துகிறோம் என்று சொல்லி விமர்சித்திருக்கின்றார். குறிப்பாக இதிலே விவாதத்துக்குரிய விடயமாக பார்த்தமாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு சரிவு என்பது பேங்க் ஆஃப் கனடாவினுடைய வட்டி விகித முடிவுகளிலே கணிசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இதேபோல வேலையின்மை அதிகரிப்புக்கு அமெரிக்காவுடனான வர்த்தக உறவுகள் தான் காரணமா அல்லது உள்நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகள் காரணமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இளைஞர்களினுடைய வேலையின்மை விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவது எதிர்கால கனடிய பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும் என்பது நிச்சயமாக கூர்நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. புதிதாக ஒரு ஜாப் ஃபோர்ஸ் கனடாவிலே உருவாகாமல் இருக்கிறதா? குறிப்பாக வெளிநாட்டு பிரஜைகள் கனடாவுக்குள்ளே வருவது கணிசமாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அதனுடைய தாக்கம் கூட இதிலே எதிரொலித்திருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்தமாக இருந்தால் பிரதமர் மார்கர்னே தற்போது நோர்வேயிலே தங்கி நேட்டோ அமைப்பினுடைய கோல்ட் ரெஸ்பான்ஸ் இராணுவ பயிற்சிகளை பார்வையிட்டிருக்கின்றார். நோர்வே நாட்டினுடைய அழைப்பின் பேரில் அவர் அங்கு சென்றிருக்கின்றார். ஆர்டிக் பிராந்தியத்திலே நேட்டோ கூட்டணியின் இராணுவ பலத்தை அதிகரிக்கும் நோக்கில் இடம்பெற்ற இந்த பயிற்சியில் 14 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 25,000 வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ரஷ்யா அல்லது வேறு எந்த வெளிப்புற அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு ஆர்டிக் பகுதியை பாதுகாக்க நேட்டோ நட்பு நாடுகள் தயாராக உள்ளன என்று கார்னி கூறியிருந்தார். இதேவேளை சனிக்கிழமை இன்டர்நேஷனல் ஸ்கை ஃபெடரேஷன் நோர்த் வேர்ல்ட் கப் போட்டியிலே கனேடிய விளையாட்டு வீரர்களை பிரதமர் சந்திக்க இருக்கின்றார். அந்த போட்டியிலே பங்கேற்க இருக்கின்ற கனடிய விளையாட்டு வீரர்களை பிரதமர் சந்திக்க இருக்கின்றார். பின்னர் நோர்வேயினுடைய பிரதமருடன் ஒரு இரவு விருந்திலும் பங்கேற்க இருக்கின்றார். ஈரான் போர் சூழலுக்கு மத்தியிலே சுத்தமான எரிசக்தி, விண்வெளி மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு குறித்து அவர்கள் அங்கே அந்த டின்னரை தொடர்ந்து விவாதிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இந்த ரஷ்ய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே ஆர்டிக் பிராந்திய பாதுகாப்பிலே கனடாவினுடைய பங்கு என்ன என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்கின்றது. அதே போல இவர்கள் பேச இருக்கின்ற விடயம் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு. இந்த உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிலே நோர்வேயுடனான கனடாவினுடைய உறவை வலுப்படுத்துவது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் சரியான இடத்தில் தான் அந்த டிஸ்கஷனை அவர் செய்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஒன்டாரியோவிலே செயற்பட்டு வருகின்ற சூப்பர்வைஸ்ட் கன்சம்ஷன் சைட்ஸ், அதாவது மேற்பார்வை நுகர்வு மையங்களுக்கான நிதியை மாகாண அரசு முழுமையாக நிறுத்த திட்டமிட்டிருக்கின்றது. டொரண்டோவில் இருக்கின்ற ஃப்ரெட் விக்டர் சென்டருக்கு சுகாதார அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதத்திலே
ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் நிதி நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிகிச்சைகள், மீட்பு மற்றும் தனிநபர்கள் நீண்டகால ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர உதவுவதற்கு முன்னுரிமை அளிக்கின்ற ஒன்டாரியோவினுடைய உறுதிப்பாட்டை இந்த முடிவு பிரதிபலிக்கிறது என்று சொல்லி அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முன்னதாக 2024ஆம் ஆண்டிலே பள்ளிகள் அல்லது பகல் நேர காப்பகங்களிலிருந்து 200 மீட்டர் சுற்றளவுக்குள் இத்தகைய மையங்கள் செயற்பட பிரிமியர் டக்ஃபோர்ட் அரசு தடை விதித்தது. பல மையங்கள் மூடப்பட்டன அல்லது பல HART-ஆக மாற்றப்பட்டது. அதாவது ஹோம்லெஸ் அண்ட் அடிக்ஷன் ரிகவரி ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸாக மாற்றப்பட்டது. புதிய மையங்கள் திறக்கப்படுவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மையங்கள் உயிர்களை காப்பாற்றுவதாகவும் சுகாதார சேவைகளுக்கான முக்கிய நுழைவாயிலாக இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் அரசினுடைய முடிவை திரும்ப பெற கோருகிறார்கள். குறிப்பாக இந்த போதைப் பொருள் அடிக்ஷனில் இருந்து மீட்கின்ற ஒரு செயற்பாடுதான் இந்த மையங்களினூடாக செயற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே இந்த மேற்பார்வை நுகர்வு மையங்களை மூடுவது போதைப்பொருள் இறப்பு விகிதத்தை அதிகரிக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அரசின் புதிய ஹார்ட் மையங்கள் பழைய நுகர்வு மையங்களுக்கு சரியான மாற்று தீர்வாக அமையுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுத்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த ரீகன்சிலியேஷன் சென்டர்ஸுக்கு அருகாமையிலே இருக்கின்ற பொதுமக்கள் பெருமளவிலே இவர்களால் தொந்தரவுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது அங்கே இருப்பவர்களுக்கு வெளிப்படையாக தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒன்டாரியோ அரசு எடுத்திருக்கின்ற இந்த முடிவானது பெரும் வாத பிரதிவாதங்கள், ஆதரவு எதிர்நிலைப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், இதை ஏற்கனவே நாங்கள் கவர் செய்த ஒரு செய்தி தான். அதாவது கடந்த மார்ச் 10ஆம் தேதி அன்று இரவு, அதாவது அதிகாலை 4:29 மணி அளவிலே டொரண்டோவின் டவுன் டவுனில் இருக்கின்ற யூனிவர்சிட்டி அவென்யூவில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் மீது திருடப்பட்ட வெள்ளை நிற ஹோண்டா CRV காரில் வந்த இருவர் கை துப்பாக்கியால் பலமுறை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றார்கள். கட்டிடம் பலத்த பாதுகாப்புடன் இருந்ததன் காரணமாக குண்டுகள் சுவர்கள் அல்லது கண்ணாடிகளை துளைக்கவில்லை. எவருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்று சொல்லி துணை போலீஸ் தலைவர் பிராங்க் பிரடோ தெரிவித்திருந்தார். RCMP மற்றும் GTA-வினுடைய பிற காவல்துறையினரின் உதவியுடன் டொரண்டோ போலீஸ் விசாரணையை நடத்தி வருகிறது. RCMP-னுடைய தலைமை கண்காணிப்பாளர் கிறிஸ் லேதர் இது ஒரு தேசிய பாதுகாப்பு சம்பவம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் சில மணி நேரங்களில் கைப்பற்றப்பட்டது. இருப்பினும் குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்றும் ஈரானில் நடந்து வருகின்ற போர் பதட்டம் மற்றும் சமீபத்தில் டொரண்டோ ஜூத வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து ஒட்டவாவில் இருக்கின்ற அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தூதரகங்களினுடைய பாதுகாப்பு தற்போது அதிகரிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை டொரண்டோவினுடைய மார்பிள் லீவ்ஸ் ஐஸ் ஹாக்கி அணியினுடைய கேப்டன் ஆஸ்டன் மேத்யூஸ் முழங்கால் காயம் காரணமாக இந்த சீசன் முழுவதும் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அனாஹைம் டக்ஸ் அணிக்கு எதிரான கடந்த வியாழக்கிழமை நடந்த போட்டியின் போது எதிரணி வீரர் ராட்கோ குடாஸ் தன்னுடைய முழங்காலால் தாக்கியதனால் இந்த காயம் அவருக்கு ஏற்பட்டது. இதற்காக குடாஸுக்கு 5 ஆட்டங்களில் விளையாட தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த தண்டனை மிகவும் குறைவு என்று சொல்லி ஆஸ்டன் மேத்யூஸினுடைய ஏஜென்ட் ஜெட் மோல்வர் கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார். இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது மற்றும் சிரிப்புக்குரியது என்று சொல்லி அவர் விமர்சித்திருந்தார். பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற போராடும் மெபிள் லீவ்ஸ் அணிக்கு இது ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதேவேளை டொரண்டோவின் லேங் பிரான்ச் பகுதியிலே வாகனம் ஒன்று மோதியதிலே பாதசாரி ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். சம்பவ இடத்திற்கு போலீசாரும் அவசரகால மீட்பு குழுவினரும் விரைந்து வந்தார்கள். விபத்தில் சிக்கியவரினுடைய தற்போதைய நிலை குறித்த கூடுதல் தகவல்கள் இதுவரை பொதுமக்களுக்கு வெளியிடப்படவில்லை. டொரண்டோ சாலைகளில் பாதசாரிகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய என்ன புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி தற்போது வலுவாக எழுந்திருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். ஏராளமான நேயர்கள் வேறு வேறு தொலைபேசி இலக்கங்கள், அதாவது இலங்கை இந்திய தொலைபேசி இலக்கங்களில் இருந்தெல்லாம் உங்களுடைய ரெக்வஸ்ட்களை கொடுக்கிறீர்கள். அந்த அழைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், உங்களுடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்காக. அதேபோல இந்த சேனல்ல உங்களுடைய விளம்பரங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக உங்களுடைய விளம்பரங்களை தரலாம். விளம்பர தொடர்புகளுக்கு அந்த வாட்ஸ்அப் குழுவினுடைய அட்மின் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நேயர்களை மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த செய்தியை கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பருடன் பகிர்ந்து விடுங்கள். நன்றி.